எழுதி தரங்க. இந்த இடம் மட்டும் ரேட் கண்டிப்பா ஏறுங்க. இதுதான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட் இருக்குங்க. சைட்டுக்குள்ளே பாருங்க உங்களுக்கு ஏகப்பட்ட வீடுங்க வந்துருச்சுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட பிசினஸஸ் உங்க லேண்ட் வில்லா பிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து தியாக சார் இருக்காங்க. தியாக சாரோட நம்ம ஏகப்பட்ட வீடியோ கொலாப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்க கம்பெனியை பத்தி சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார், சொல்லுங்க இந்த புது ப்ராஜெக்ட்டை பத்தி. வணக்கம் மக்களே, இது வந்து நம்ம பிரீமியர் ஹவுசிங் நியூ ப்ராஜெக்ட். இது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஜிஎஸ்டியில் ஆன் ரோடில் கிட்டத்தட்ட சொல்லலாம் ஆன் ரோடில் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக இன்னும் சொல்லணும்னா மதுராந்தகம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் தான் ப்ராஜெக்ட். வந்து மெயின் ஜிஎஸ்டி ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 50 அடி தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா நைல் நகர் ப்ராஜெக்ட். நைல் நகர் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. கிட்டத்தட்ட ஒரு 9 ஏக்கர் ப்ராஜெக்ட் மக்களே. இது வந்து 212 பிளாட் போட்டிருக்கோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுனா சிமெண்ட் ரோடு, 40 அடி ரோடு, 33 அடி, 24 அடி கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் கவர்ட் லேஅவுட், சில்ட்ரன்ஸ் பிளேயா பார்க் ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தவங்கலாம் இது வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 40 பிளாட் போயிடுச்சு. ஓ சூப்பர் சார், சூப்பர். நம்ம எடுத்துக்கிட்டோமே கிட்டத்தட்ட 40 ஹவுசஸ் 40 பிளாட் ஆல்மோஸ்ட் சோல்டு. ஓகே ஓகே. உங்களுக்கு ஜிஎஸ்டி பக்கமா இவ்வளோ மதுராந்தகம், நானே ஏதோ மதுராந்தகம் நினைச்சு வந்தாங்க. வந்து பார்த்தா அவ்வளோ மெயினில் இருக்கு. ப்ரீமியர் போட்ட ஒரு பெஸ்ட் சைட்னே இதை சொல்லலாங்க. இங்கேருந்து உங்களுக்கு மதுராந்தகம் ஊர் அது பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மினி ஒரு டி நகர் மாதிரி அவ்வளோ க்ரௌடான ஒரு ஜங்ஷனாக இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு சார் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டிலேருந்து நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியும். தாம்பரம் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் தான். அப்படியே லெஃப்ட் சைடில் சவுத்துக்கு போகிற பஸ்ஸெல்லாம் இங்கே நின்று தான் போகுதுங்க பஸ்ஸுக்கு. இப்போ நம்ம திருச்சி, திருநெல்வேலி எங்கே போனாலும் இங்கேயே ஏறிக்கலாம் நீங்கள் பஸ்ஸு. சரி ஓகே சார், பிளாட் சைஸ் என்ன ரேஞ்சிலேருந்து போட்டிருக்கீங்க சார்? எல்லா வேரியண்ட்டுமே உள்ள சார். பேசிக் வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிட்டத்தட்ட 2400-3000 ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எவ்வளோ வேணாலும் வாங்கி போச்சுன்னா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ரெசிடென்ஸ் எல்லாம் பெஸ்ட்டுங்க. ஏன்னா உடனே வீடு கட்டி தரலாம் சார். வீடு என்ன பட்ஜெட்ல இருந்து கட்டி தரீங்க சார்? ஒரு 36 லட்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். 36 லட்சம் ரூபாய்க்கு நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரீங்க. ஓகே சார். இப்போ இங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வைங்களேன். இப்போ என்ஆர்ஐ கிளைண்ட் பார்க்குறாங்க, இல்லை சென்னையில இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு இங்க இன்வெஸ்ட் பண்றது ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் கிடைக்கும்? நம்ம முன்னாடி போட்ட சைட்டே ஒரு 600 ரூபாய்க்கு தான் போட்டோம் சார். ஓகே ஓகே. ஆகுது. ஓகே. இப்போ 3000 ரூபாய் நம்ம ஆல்மோஸ்ட் நியர்பை 3000 ரூபாய் வைக்கிறோம். ஓகே. இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். ஒரு 6 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய் ஜம்ப் ஆயிருக்குங்க. இப்போ 2025 நீங்க 2030க்குள்ளே கண்டிப்பா டபுள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ நீங்க ஒரு மதுராந்தகம் சர்க்கிள்ல பட்ஜெட்ல இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டை விசிட் பண்ணுங்க சார். விசிட் பண்றதுக்கு ஃப்ரீ கேப் ப்ரொவைட் பண்றீங்களா? நாமளே அரேஞ்ச் பண்றோம். ஓகே சார். இங்க பக்கத்துல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க சார். ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு சார். அது தெரியறதே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு, ஓகே, எவர்வின் ஸ்கூல் இருக்கு, செயின்ட் ஜோசப் இருக்கு. காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் சார் தனலட்சுமி, சுபம், சந்தோஷம், ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய நம்ம சைடை சுத்தியே இருக்கு. சுத்தின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே இருக்கு நம்ம. ஓகே. அதே மாதிரி சைட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்கு. சைட் என்ட்ரன்ஸ்லேயே இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட், அதாவது ஃபேஸ் 1ன்னு சொல்லுவாங்க, அங்கேயே ஏகப்பட்ட வீடுங்க வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம சைட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரெண்டுமே இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் திருச்சி அந்த பக்கம் போனால் கூட இந்த பஸ் ஏறிக்கலாம். சிட்டிக்கு போனால் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ரீச் பண்ணிக்கலாம் சார். சைட் என்ன அப்ரூவ்டு சார்? இது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. ஓகே. அது ரெண்டும் இருக்கிறதாலேயே கிட்டத்தட்ட 80% 90% நம்ம கிட்ட லேண்ட் பை பண்றதுக்கு வெறும் 4 லட்சம் முன்பணம் இருந்தாவே ஓகே லேண்ட் பை பண்ணிக்கலாம். ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட். ஓகே சார். வீடுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு 1 லட்சம் பண்ணீங்கன்னா ஒரு 35-40 லட்சத்துக்குள்ள தனி வீடு கட்டி கொடுக்குறோம். பின்னாடி பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துடுறோம். ஒரு 5-6 மாசம் டைம் இருந்தா போதும். நல்ல ப்ரொஃபைலா இருக்கும்போது சொல்ற கமிட்மெண்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம். பக்கத்துல என்டர்டைன்மெண்ட்க்குலாம் என்ன இருக்கு சார்? நம்ம உள்ளார போனீங்கன்னா காயத்ரி சினிமாஸ் இருக்கு. ஓகே. பக்கம் போனா லோரல் மால் இருக்கு. ஓகே. வேடந்தாங்கல் இருக்கு, கொல்லமேடு ஃபால்ஸ் இருக்கு. ஓகே. வேடந்தாங்கல் சரணாலயம் இங்க இருந்து பக்கம். ஈவினிங் டைம் ரிலாக்ஸ் பண்ண கூட அந்த பக்கம் லொகேஷன் போலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டிராவல ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சைட் வந்து ஜிஎஸ்டி பக்கத்துல, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, வீடுங்களுக்கு பக்கத்துல கிடைக்கிறது அபூர்வம் தாங்க. ஸோ இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சைட்டை விசிட் பண்றதுக்கு இவங்களே ஃப்ரீ கேப் கொடுக்குறாங்க. ஸோ டைரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க, வந்து ஒரு பிளாட்டை புக் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நானும் நம்ம டீம் மீட் பண்றோம். பை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.